நடிகர் விஜய் அரசியலுக்கு செல்ல உள்ள நிலையில தமிழ் சினிமா படுத்துவிடும் என விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து கருத்து தெரிவிச்சுட்டு வரும் நிலையில அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை என்று திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு. அதாவது புதிய தியேட்டர் திறப்பு விழாவில் பங்கேற்ற திருப்பூர் சுப்பிரமணியன் வேட்டையன் திரைப்படம் ஜெயிலர் பட வசூலை விட அதிகம் வசூல் செய்யும் என்று சொல்லியிருந்தார். மேலும் பார்த்தீங்கன்னா என்னதான் ஓடிடிகள் வந்தாலும் தியேட்டரில் பார்க்கும் வசதியும் எக்ஸ்பீரியன்ஸும் வீட்டில் பார்க்கும் போது கிடைக்கவே கிடைக்காது என்று அவர் சொல்லியிருந்தார். மேலும் நடிகர் விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான கோட் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியாக மிக பெரும் வசூல் வேட்டையை நடத்தியிருக்கு என திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லியிருந்தார். ஆனால் விஜய் தளபதி 69 படத்துக்கு பிறகு முழுநேர அரசியல்வாதியாக மாற உள்ள நிலையில் சினிமாவுக்கு வரமாட்டார் என கூறி வரும் நிலையில் அதனால் தமிழ் சினிமாவுக்கு மிக பெரும் பாதிப்பு வரும் என்கின்ற பேச்சுகள் இப்போது அடிபட ஆரம்பிச்சிருக்கு. இந்நிலையில் இது குறித்து கேள்விகள் பதிலளித்த திருப்பூர் சுப்பிரமணியன் அப்படியெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் வராது என்றும் எம்ஜிஆர் சிவாஜிக்கு பிறகு யார் வருவார் என எதிர்பார்த்த போது ரஜினிகாந்த் கமல்ஹாசன் வந்தனர். அதன் பின்னர் விஜய் அஜித் வந்தனர். அப்படி இவர்களுக்கு பிறகும் அடுத்தடுத்த நடிகர்கள் ரசிகர்களை கவர்வாங்க என்பதில் எந்த சந்தேகமே இல்லை என்று அவர் சொல்லியிருந்தார். மேலும் இப்போது விஜய் படங்களை விட பேன் இந்தியா படங்கள் அதிக அளவில் தியேட்டரில் வசூலை குவிச்சு வருது. மொழி கடந்து நடிகர்கள் மற்ற மாநில ரசிகர்களையும் கலந்து வரும் நிலையில் சினிமா மற்றும் தியேட்டர் தொழில் எந்த வகையிலும் பாதிப்பை சந்திக்காதுன்னு சொல்லியிருந்தார். தாசே ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க வேட்டையன் திரைப்படம் வரும் அக்டோபர் 10 வெளியாக உள்ள நிலையில் அந்த படத்திற்கான டிக்கெட் புக்கிங் அசுர வேகத்தில் ஓடிக்கொண்டிருப்பதாகவும் நிச்சயம் கடந்த ஆண்டு வெளியாகி மிக பெரும் வெற்றி பெற்ற ஜெயிலர் படத்தின் வசூலை விட வேட்டையன் திரைப்படம் அதிக வசூலை அள்ளும் என்பது உறுதி என்று திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. மேலும் கோட் படத்துடைய வசூலை எல்லாம் ஒரே வாரத்தில் அடித்து காலி பண்ணிடுவார் தலைவர் என்று சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்துடைய வசூல் 1000 கோடி கன்ஃபார்மாக தொடும் என்றும் தமிழ் சினிமாவிலே இந்தியன் சினிமாவிலே பார்த்தீங்கன்னா முதல் 1000 கோடி கலெக்ஷன் பண்ண படமாக நம்ம ரஜினி படம் தான் அமையும் என்று அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கோட் படம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி கலெக்ஷன் கொடுன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 550 கோடி தான் கலெக்ஷன் கொடுத்தப்பட்டது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதனையை ரஜினி தான் ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். இப்போ நடக்க போகிற இந்த 1000 கோடி கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ரஜினி தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாரு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி படம் அது நம்ம தலைவருடைய வேட்டையன் படமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அது தவறும் பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்துடைய வசூலை விட இந்த படத்தோட வசூல் அதிகமாக தான் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸை படக்குழு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரோமோ வீடியோஸும் அடுத்தடுத்து இன்னைக்கிலேருந்து ரிலீஸ் ஆக போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். வேட்டையன் படம் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுமா இல்லையா? உங்களோட கருத்து என்ன மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.